உரையை கேட்கிற தாய்மார்கள், பெரியவர்கள், இங்கே குழுமி இருக்கிற இளைய தலைமுறையினர்கள், கொஞ்சம் பாவங்களை நிப்பாட்டுங்கள். கடந்த காலங்களைப் போல் தொடர்ந்து நாம் வாழ்வோம் என நீங்கள் நினைத்தால் அந்த அவகாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் என்று சொல்ல இயலாது. காரணம், எதை வேண்டுமானாலும் திட்டமிடலாம், மரணத்தை மட்டும் நாம் திட்டமிட முடியாது. மரணத்திற்கு இளமை, முதுமை என்கின்ற காரணமெல்லாம் கிடையாது. மரணத்திற்கு நோய், ஆரோக்கியம் என்கின்ற காரணம் கிடையாது. மரணத்திற்கு வறுமை, செல்வம் என்ற காரணம் கிடையாது. அது எந்த நேரமும் வரும், யாருக்கும் வரும், எப்பொழுதும் வரும், எந்த இடத்திலும் அது நிகழும். அது எங்கு நிகழும், எப்பொழுது நிகழும், எந்த நேரத்தில் நிகழும் என்று அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மை தீமை எழுதுகிற வானவர், எப்பொழுதும் என்னோடு 24 மணி நேரமும் நான் அயர்ந்து உறங்கினாலும் உறங்காத வானவர்கள், இரவிலும் பகலிலும் மாறி மாறி நம்மை பின்தொடர்கிற வானவர்கள், படுக்கை அறைக்கு சென்றாலும் கழிவறைக்கு சென்றாலும் நம்மோடு இருக்கக்கூடிய வானவர்கள், ஊர் விட்டு ஊர் சென்று மனித கண்களை மறைத்து தவறுகள் செய்தாலும் அதையும் உன்னிப்பாக பார்க்கிற வானவர்கள், பேசுகிற பேச்சை, பார்க்கின்ற பார்வையை, எண்ணுகின்ற எண்ணத்தை துல்லியமாக பதிவு செய்கின்ற வானவர்களுக்கு மத்தியில், கண்காணிப்புக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.